நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்காருல, அவரு இருந்து ஒரு பக்கம் சரியான மாங்கா மாட்டீங்க. ஏன் எதனால கௌதம் இப்படி திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து தான் பேசுறாங்கன்னா எதுக்காக பேசுறாங்க, ஏன் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம இலக்கிய ஆசையோட கனிவோட பாசத்தோட வந்து பேசுறாங்க. ஆனா நம்ம கௌதம் புரிஞ்சுக்காம ஒரு பக்கம் ஏன் இவ இப்படி பேசுறா, ஏன் இவ இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா யோசிச்சுன்னு இருக்காங்க. ஏன் இப்படி பேசுறான்னா காதலால தான் பேசுறாங்க. காதல் இல்லாம உங்ககிட்ட வந்து பேச முடியுமா? அவங்களுக்குள்ள ஒரு காதல், ஒரு ஏக்கம், ஒரு அன்பு, ஒரு பாசம் எல்லாமே இருக்குங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு குட்டி கௌதம் தேவைப்படுது, அதனால வந்து பேசுறாங்க. அதே சமயத்துல ஜானகி மறுபக்கம் ரேவதி எல்லாமே சொல்றாங்க தெளிவா எடுத்து. ஆனா கௌதம் புரிஞ்சுக்காம ஒரு பக்கம் இப்போதைக்கு நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆகணும், வாழ்க்கையில முன்னேறணும். ஏப்பா வாழ்க்கையில முன்னேறணும் தான், வாழ்க்கையில முன்னேறணும் தான். அதுக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில முன்னேற வரையும் குழந்தை எல்லாமே இருக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் கொடுக்குற மாதிரி வேற பிரசாதத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போலதான் கிடைக்கிற போது குழந்தைய வச்சு பாதுகாப்பா வளர்த்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம செட்டில் ஆனாதான் குழந்தைன்னு சொல்லிட்டு சொன்னா இந்த உலகத்துல பாதி பேருக்கு கல்யாணமும் ஆகாது, குழந்தையும் பிறக்காது. அந்த மாதிரி லாஸ்ட் வரை குழந்தை எல்லாமே அவங்க வாழ்க்கை போயிருந்தா பாத்துக்கோங்களேன். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அதாவது ரேவதி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் இலக்கியா கிட்ட சொல்லிருக்காங்க. இலக்கியா எனக்கு பயமா இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சுன்ற விஷயம் ரேவதிக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அவ்வளவு என்ன நடக்குன்னு ஜானகிக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், என்ன நடக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. ஜானகி ஆல்ரெடி கொலவெறியில இருக்கா. இப்போ வந்து நாம இந்த மாதிரி பண்ணது எல்லாமே தெரிய வந்துச்சுன்னா அதோட நம்மள வெறுத்துருவாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னங்க பண்றது, யாருக்கிட்ட நம்ம உண்மையை சொல்றது? நீங்க உயிருக்கு போராடினீங்க, அப்பயாவது உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொன்னேன் கௌதமுக்கு. ஆனா இப்ப என்னடான்னா ரேவதி நீங்க தான் உண்மையான அம்மான்ற விஷயம் ஜானகிக்கு தெரிஞ்சிச்சுன்ற விஷயம் நம்ம ஜானகிக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், மண்டைண்டாலும் உடஞ்சி அப்புறம் கதறி கதறி அழுவாங்களே. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்றும் புரியல, குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கஷ்டம் வரதான் வரும். ஜானகி நீ கவலைப்படாதமா, இன்னும் எந்த ஒரு விஷயம் தெரியலமா, இதுக்கப்புறம் தாமா நல்ல விஷயமெல்லாம் காத்துன்னு இருக்கு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே காத்துன்னு இருக்கு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்ற பழமொழிப்படி நம்ம நல்லதே நினைச்சா நல்லதே தாங்க நடக்கும். அதே சமயத்துல இந்த கேடுகட்ட அஞ்சலி இருக்கால ஒரு பக்கம் உட்காந்து பைரவி உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உதார விட்டுன்னு பைரவி ஆனா செஞ்சு கட்டுறாங்க, சொல்லி அடிச்சு கட்டுறாங்க. அப்படியே அந்த சொத்து இருக்குல்ல, அதுல வந்து நம்ம பைரவியும் மறுபக்கம் இன்னொருத்தரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த அஞ்சலியோட அம்மா சிந்தாமணி இருக்கால, அவ பேருக்கு கொஞ்சம் சொத்தெல்லாம் மாத்தின மாதிரி ஒரு இதை காட்டுறாங்க. அந்த பில்லப் பண்ணதுக்கான அறிகுறி எல்லாமே அது சைன் பண்ண மாதிரி அஞ்சலியோட சைன் இருக்கிற மாதிரி கரெக்டா நம்ம கார்த்தி கண்ணில் படுற மாதிரி வைக்கிறாங்க. கார்த்தி இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க, என்னவா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் அந்த அஞ்சலியை நம்பாதரான்னு சொன்னேன், நீ என் பேச்சை கேட்டியா இப்ப பாத்தியா எந்த அளவுக்கு ஒரு பக்கம் சொத்தை திருடுறதுக்கும் சுருட்டுறதுக்கும் பிளான் மேல பிளான் பண்ண இருக்காங்க. ஆனா நீ எதுவுமே தெரியாம அப்பாவே இருக்கே கார்த்தி, உங்ககிட்ட இருந்து இந்த சொத்தெல்லாம் எப்படி அவங்க புடுங்குறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து உனக்கு நான் சொத்தை வாங்கி தர்றதா இல்ல காப்பாத்துறதா எனக்கு ஒன்னும் புரியலையே. அப்படியே குழப்பத்திலே மண்டையெல்லாம் வெடிக்குது கார்த்தி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னமா பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கே குழப்பத்துலதான் போயின்னு இருக்கேன். அந்த அஞ்சலி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அந்த அஞ்சலி இப்பயும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. கழுத்தை பிடிச்சி இப்போ வெளியே தள்ளா என்ன ஆக போகுது, கொஞ்சம் கொஞ்சமா அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அவ எங்கெங்க காயினத்தரான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவளை உனக்கு அடிமையா உக்கார வையே, உங்க மாமியால ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வையே, அப்ப அந்த குடும்பம் கரெக்டா இருக்கும். அவளை தலையில தூக்கி வச்சு ஆட்ட பாத்தியா, அதுதான் உன்னோட தவறே அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி அவங்க ரெண்டு பேரையும் அடிமையாக்க வைக்கிறாங்க. நம்ம பைரவி அடடா பைரவி நீ சம்மாளுமா, உன்னோட ஒவ்வொரு மூவும் அப்படியே சும்மா அசத்தலா இருக்க, வேற மாதிரி இருக்கு, தெரிக்க உரியாமா. எப்படிமா உனக்குள்ள இவ்வளவு டேலண்ட் அண்டா மாதிரி டேலண்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. என்னங்க பண்றது, டேலண்ட்ன்றது இவங்க பொறப்பிலே இருக்குல்ல. நம்ம கௌதமே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வச்சு தான் புள்ளிய ஆளாக்கி இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறான்னா அது சாதாரணமான விஷயமா சொல்லுங்க பார்க்கலாம். அசால்ட்டா யாராலையும் உருவாக்கிட முடியாது. பொறுத்து அடிச்சு ஆடி இந்த இடத்துல முன்னேறி வந்திருக்காங்க. சாதாரணமா ஒன்றும் முன்னேறி வரலைங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க திறமையை காட்டி அந்த இடத்துல முன்னேறி வந்திருக்காங்க. ஆனா கார்த்தி நினைச்சுன்னு இருக்காரு, நம்ம கிட்ட சொத்து இருக்கு, பலம் இருக்கு, ஈஸியா வந்துடலாம்னு சொல்லிட்டு. சொத்தே நீ என்ன கோடி கணக்கில் வச்சிருந்தாலும் அந்த கோடியை வச்சுன்னு உன்னால முன்னேற முடிஞ்சா மட்டும் தான் முன்னேற முடியும், இல்லைன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா காலி மட்டும் தான் உன்னால பண்ண முடியும். அதை வச்சு எப்படி டெவலப் பண்ணும், அதை வச்சு எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரிஞ்சவனால தான் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏங்க ஒருத்தங்கிட்ட அதோட பொருளோட மதிப்பே தெரியல, அவங்ககிட்ட அந்த பொருள் இருந்து என்ன ஆக போகுது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இது எல்லாவுக்கும் யூஸ் ஆகப்படுறது இல்லைங்க. அந்த பொருளோட மதிப்பு தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சவங்ககிட்ட இருந்தா அவன் அந்த இடத்துல இருந்து எப்படி இதை நம்ம காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் அந்த விஷயத்த எப்படி அடுத்த இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பண்ண போவான். நம்மள கௌதம மாதிரி ஒரு திறமசாலி கிட்ட எப்படியாவது யாரானோ ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளா காத்துன்னு இருப்போம். பார்ப்போம்.
கண்டிப்பா யாருன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. கௌதமோட லைஃப் மாறும், செட்டில் ஆகும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ளேயும் அது இருந்தா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.